ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 16. நாயகனாய் நின்ற. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்ற ஆழ்வார் திருவாக்குக்கு அனுகுணமாக ஆண்டாள் கீழ் 10 பாட்டுகளிலும் 10 பெண்களை எழுப்பினதாக சொன்னது ஆய்ப்பாடி சிறுமிகள் அனைவரையும் எழுப்பியதை காட்டுகிறது. இனி எல்லா பெண்களும் வந்து வாசல் காக்கும் முதலிகளையும் நந்தகோபர், யசோதை, பலராமன், நப்பின்னை பிராட்டி முதலானாரையும் முன்னிட்டு கண்ணனை எழுப்பினபடியே சொல்லுகிறார்கள் பின்வரும் 7 பாட்டுக்களால். இதில் நந்தகோபனுடைய கோயில் தத் விஷ்ணு பரமம் பதம் என்று மறைகள் முறையிடும் பரமபதமாகிற தன் கோயிலை விட்டு அரசு செலுத்துவதில் அலுத்துப்போன சர்வேஸ்வரன் நந்தகோபனுடைய கோவிலிலே வந்து பரதந்திரன் ஆனபடி வானிலவரசு என்ற பெரியாழ்வார் நந்தகோனிலவரசு என்றருளி செய்தார். எப்படிப்பட்ட பரதந்திரன் என்னால் இவன் அவர்கள் மடியிலே கிடப்பது, சிறகிலே ஒதுங்குவது, பிரம்புக்கு அஞ்சி சொன்னதுக்கெல்லாம் அப்படியே அப்படியே என்னும் இளவரசாயிரே வளருவது. அதாவது வானவர் நாட்டுக்கு தலைவனான சர்வேஸ்வரன் ஒரு சிறகுக்கடியே ஒதுங்க ஆசைப்பட்டு இவர்களுக்கு மகனாய் பிறந்து தீம்புகள் செய்து அவர்கள் பிரம்படிக்கு அஞ்சி எதிர்மறை பேசாமல் நந்தகோபன் சொல்வதற்கெல்லாம் அடியேன் அடியேன் என்று சொல்லும்படியான இளவரசு ஆனான். கோயில் காப்பானே, சிறுமிகளாகையாலும் அவன் உகக்கும் பெயராகையாலும் அவன் தொழிலையிட்டு கூப்பிடுகிறார்கள். இத்தால் பகவத் சம்பந்தம் பொலியும்படியான பெயரே சேதனனுக்கு தகுந்தது என்னும் சாஸ்திரார்த்தம் உணர்த்தப்படுகிறது. ஏ காந்தி வியபதேஷ்டவ்யோ வைக்ராம குலாதி பிவிஷ்ணுனா வியபதேஷ்டவ்யஸ்தஸ்ய சர்வம் சயேவஹி. இந்த கிராமத்தைச் சேர்ந்தவன், இந்த குலத்தைச் சேர்ந்தவன் முதலிய பெயர்களை கொண்டு பரமை காந்தியானவன் தன்னை நிரூபிக்கத்தக்கவன் அல்லன். விஷ்ணுவையிட்டே சொல்லத் தகுந்தவன். ஆக எந்த கைங்கரியத்தை செய்கிறானோ அந்த கைங்கரியத்தை விட்டு அவனை அழைக்கிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 17. அம்பரமே தண்ணீரே. முதலில் நாங்கள் உன் வாசலில் வருவதற்கு காரணம் என்ன? நாங்கள் ஒன்றும் வழங்காத லுப்தர் கருமிகள் வாசலிலேயோ கிடந்து கூப்பிடுவது? உதாரரான உம்மிடத்தில் அன்றோ விண்ணப்பம் செய்வது? யாசகர்கள் யாசித்து பெற்றாலல்லது உயிர் வாழ மாட்டாதா போலே எல்லாருக்கும் கொடுத்தாலல்லது தரிக்க மாட்டாத உம்மிடமன்றோ வந்தது? அம்பரமே, அம்பரம் என்று இங்கு வஸ்திரத்தை சொன்னது போக்கிய பதார்த்தங்கள் எல்லாவற்றுக்கும் உபலட்சணம். தண்ணீரே இது தாரக பொருள்கள் யாவற்றுக்கும் உபலட்சணம். சோரே இது போஷகப் பொருள்கள் அனைத்தையும் காட்டுகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும். எல்லாருக்கும் தாரக போஷக போக்கிய பதார்த்தங்களை அளிக்கும் நீர், உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்றும் வாசுதேவ சர்வம் என்றும் எங்களுக்கு தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமாயிருக்கும் கண்ணனை வழங்காயோ என்கிறபடி பல்லல் என்னும் கீர்த்தியை பெறுவதற்காக கொடுக்கையன்றிக்கே ஸ்வயம் பிரயோஜனமாக கொடுக்கை. ததவ்யமிதி யத்தனம் தீயதேனுபகாரினே தேங்கே காலே ச பாத்ரே ச தத்தனம் சாத்விகம் ஸ்மிருதம். உபகாரம் செய்யாத ஒருவனுக்கு கொடுப்பது நம் கடமை என்னும் எண்ணத்துடன்
தகுந்த தேசகால பாத்திரங்களில் யாதொரு தானம் வழங்கப்படுகிறதோ அதுவே சாத்விக தானம் எனப்படுகிறது என்று கீதையில் சொல்லப்பட்ட சாத்விக தானம் என்றபடி பல கூடி தாரகமானவையோ தரலாவது, எல்லாம் ஒன்றேயான வஸ்துவை தரலாகாதோ? இதன் கருத்தாவது, வஸ்திரமும் தண்ணீரும் சோறும் தனித்தனியே அர்த்தித்தவனுக்கு முழுமையை தராது. தாகத்தில் தண்ணீரை அர்த்திப்பான், அதன் பிறகு உணவை அர்த்திப்பான். இந்த இரண்டும் கிடைத்த பின்னால் வஸ்திரம் கிடைக்க வேண்டும் என்னும் ஆசை பிறக்கும். ஆக இந்த தாரக போஷக போக்கிய பதார்த்தங்கள் தனித்தனியே கிடைத்த போதும் ஒருவனுக்கு முழுமை வராது. ஆனால் எல்லாம் கண்ணன் என்னும் இருக்கும் அவர்களுக்கு கண்ணன் ஒருவனே பரம புருஷார்த்தமையை அமைவான். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 18 உந்துமத. இப்பாட்டில் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார்கள். எம்பெருமானோடு நம்மை சேர்த்து கடக கிருத்தியம் சேர்க்கை செய்யும் பிராட்டியின் செயலானது புருஷகாரம் எனப்படும். நம் குத்தங்களை கண்டு எம்பெருமான் கோபிக்காமல் இவளின் வார்த்தையால் அதை பொறுத்து நம்மை ஏற்கினான். எம்பெருமானை பெருகைக்கு பிராட்டி புருஷகாரமாய் இருக்கிறா போலே இவளுக்கு ஒரு புருஷகாரம் வேண்டியதில்லை. இவளுடைய நிர்ஹேதுக நிரவதிக கிருப்பையே அமையும். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை. லக்ஷ்மணனுடன் கூடிய ராமனுக்கு நமஸ்காரம், ஜனகபுத்திரியான அந்த தேவிக்கும் நமஸ்காரம் என்று திருவடி ராமனை பற்றி லக்ஷ்மணனை பற்றி அதற்கு பின் பிராட்டியை பற்றினா போலே இவர்களும் உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் என்று எம்பெருமானையும் செல்வா பலதேவா என்று பலராமனையும் இப்பாட்டில் நப்பின்னை பிராட்டியையும் பற்றுகிறார்கள். பிராட்டியை புருஷகாரமாக பற்றினாலேயே பலம் சித்திக்கும் என்பதும் இல்லாவிடில் பலசித்தி உண்டாகாது என்பதும் ஸ்ரீ ராமாயணாதி சாஸ்திரங்களில் பலவிடங்களில் காட்டப்பட்டிருக்கிறது. காட்டிற்கு கூட வரவேண்டா என்று தடுக்கப்பெற்ற இளைய பெருமாள் சீதாமுவா சாதியச்சா ராகவஞ்ச மகாவிரதம் மிகுந்த கீர்த்தியையுடைய லக்ஷ்மணன் சீதையையும் மகாவிரதரான ராகவரையும் குறித்து பின்வரும் வார்த்தையை சொன்னான் என்று பிராட்டியை முன்னிட்டு பற்றினவுடன் தம் இஷ்டத்தை அடைந்தார். அபராதத்தின் எல்லையிலே நின்ற காகாசுரன் இவள் சந்நிதியிலே சரணமடைந்து உயிரை பெற்றான். திருவடி சீதா பிராட்டி அசோகவனத்தில் கண்டு தான் யார் என்று அறிமுகம் செய்யும் போது சீதா மாச்ரித்ய தேஜஸ்வி என்று தேஜஸை அடைந்து தூதோ ராமஸ்ய என்றார். பிராட்டியின் கட்டாட்சம் பெற்ற பின் ராமபிரானை பிராட்டியை கண்டு நற்செய்தியை சொல்லும் தருணத்திலே தாசோகம் கோசலேந்திரஸ்ய என்றார். இவள் கட்டாட்சத்தால் தூதன் என்னும் வாக்கு தாசனாக பரிணமித்தது. எம்பெருமானாரும் இவைகளை பின்பற்றி கத்தியத்திலே முதலில் பிராட்டியை முன்னிட்டார். இப்படி சிஷ்டாச்சாரம் இருக்கையாலே இவர்களும் நப்பின்னை பிராட்டியை புருஷகாரமாக பற்றுகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.